வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிரிச்சிட்டே பேசுகிறேன் பார்த்தீங்களா? ஏன்னா கன்னி ராசிக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய இலக்கு என்ன, இலக்கை நோக்கிய பயணம் என்ன, வாரப்பலன்கிறது இலக்கை நோக்கி உங்களை எடுத்துகிட்டு போகிறது. நம்முடைய இலக்கு என்ன? 10 மடங்கு ஜெயிக்கணும் இந்த வருடம் முடிகிறக்குள்ளார். அடுத்த வருடத்தில் 50 வருட வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிருக்கணும். அதற்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த வாரம் கன்னி ராசிக்கு எப்படி. இந்த வாரங்கிறது 16 மார்ச் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன நடக்க போகுது. இதில் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கன்னி ராசிக்கு 5, 6, 7, 8 இருக்க போகிறான். ஸோ இது செவ்வாய், சந்திரன் பொறுத்த வரைக்கும் 5, 6, 7, 8 இருக்க போகிறான். மற்றபடி உங்களுக்கு குரு 10 வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டான். ஆனால் 6ஆம் வீட்டில் த கிரேட் புதன் செவ்வாய் ஆகும். 7ஆம் வீட்டில் சுக்கன் சனி, அதில் சுக்கன் உச்சம் பியூட்டி. அப்படியே பொதுவாக எல்லாம் மிங்கிள் பண்ணி நான் பலனுக்கு வரப்பார். உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அரௌண்ட் 95% டு எபோவ் 100%. இதில் ஜாதகத்தில் கோளாறு இருந்தால் சம்டைம்ஸ் உங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு குரு திசை குரு பற்றியில் இருக்கிறீங்க, ஒரு ராகு திசையில் செவ்வாய் பற்றியில் இருக்கிறீங்க, ராகு திசை சூரியன் பற்றியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் அனுமானிக்கணும். ஜென்ரலாக கேட்டுருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது உடம்புன்னு நான் சொல்லிடுவேன். மனதை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மனதுக்கெல்லாம் அச்சீவ் பண்ணுறதே, மனது 100 மடங்காவது தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், எளிதாக இருக்கணும். இது நான் மனதை உருவாக்குறது எனக்கு கில்லாடி. 40 லட்சம் மடங்கு 72 லட்சம் மடங்கு மன தெளிவு மன உறுதியை நம்மளால் அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு மனது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. 72 லட்சம் மடங்கு நம்மளால் ஜெயிக்க முடியும், தெளிவோடு இருக்க முடியும். ஆனால் நம்ம எவ்வளோ ஜெயிக்கிறோம்? வெளி மனதை நம்புகிறோம். சாமி பார்த்தா தான் நம்புவேன், ஒன்று நடந்தால் தான் நம்புவேன், ஒன்று நடந்து முடிகிற வரைக்கும் அதை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன், நடக்கலைன்னா சண்டைக்கு போவேன், நடக்கலைன்னா கோவப்படுவேன், கத்துவேன். இப்படின்னா எப்படி? ஸோ நடக்கலைன்னா நம்ம அதை நடத்தணும். இது ஒரு செயலை. ஒரு இடத்துல மூவ் ஆக மாட்டேங்குதுன்னா அதற்கு பின்னால் பெரிய ரகசியம் இருக்குன்னு நம்ம நம்பணும், பெரிய வெற்றி இருக்குன்னு நம்பணும். ஒரு புதையில் தோன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை தோண்டிட்டு இருக்கிறோம். பாதியில் நிறுத்தக்கூடாது. கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் எனிதிங் இந்த வேர்ல்டு. அறிவாளியே இருக்க வேண்டிய அவசியம். தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சால் அவன் மேதை. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக முயற்சினா ஒரு பெருத்த வெற்றி அடைகிறோம். இதுதான் என்னுடைய கொள்கை. கன்னி ராசியில் என்னுடைய உயிருக்குயிரான நண்பர்கள் சொந்தம் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராடனரியான குடும்ப வாழ்க்கை வாழ போகிறாங்க. மனசு 1000 மடங்கு மேலே இருக்கிறதுக்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். குடும்ப வாழ்க்கை அருமையாக இருக்குது. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை சொத்து விருத்தி தவறு கடன் கவலை நோய் செதிலாக போகணும். நியாயம் அதுதான். எப்படி தவறு கடன் செதிலாக போகணும்? 6ஆம் வீட்டில் இருக்கிற அந்த செவ்வாயும் ராகும் புதனை பீஸ் பண்ணுவான். உங்கள் எதிரியும் உங்கள் நோயும் உங்கள் கடனையும். அதுபோல் புதன் அங்கே இருக்கிறது மகாலட்சுமி யோகம். பெருத்த பணத்தையும் வெற்றியும் உடல்நலத்தையும் இன்பத்தையும் நிம்மதியும் தரணும். இதில் குரு பார்வை வேறு இருக்கும். அது விபரீத ராஜ்யம், குருமங்கள யோகம். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எடுக்கிற முடிவில் எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கிறீங்க. நல்ல முடிவு தான் எடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கைக்கு மிக அருமை, குடும்ப ஒற்றுமைக்கு மிக அருமை, குழந்தைகளுக்கு மிக அருமை. எக்ஸலண்ட். பெயர் புகழ் மரியாதை உங்களுக்கு மீண்டு வருது அல்லது இன்னும் உயருது. அடுத்தது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் சொத்து விருத்தி அதில் உயருது. நான் சொல்லிட்டேன், மரியாதை பற்றி சொல்லிட்டேன், ரொம்ப நன்றாக இருக்குது. அரசாங்க மரியாதை மிக அருமையாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற நண்பர்களை முன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். நாம் வார பலன், தினசரி பலன், மாத பலன் கன்சிஸ்டண்ட்டாக போகிறது காரணம் இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி. இலக்கில்லாத மனிதன் ஒன்றுமே இல்லாதவன். அவன் மிருகத்துக்கு சமம். ஒரு காட்டில் இருக்கிற மிருகம் இங்கே அங்கேயும் சுற்றி வயசாக செத்து போயிடுது. அதுமாதிரி நாமளும் கோயம்புத்தூர்லையும் ஈரோட்லையும் திருப்பூர்லையும் சென்னையில் சுற்றி செத்து போயிடும். நம்ம அப்பா அப்படித்தான் இருந்துப்பார், நம்ம தாத்தா அப்படித்தான் இருப்பார், கொள்ளு தாத்தா அப்படித்தான் இருந்திருப்பார். நாமளும் அப்படி இருக்கணுமா? இலக்கிய நிர்ணயங்கள், அந்த இலக்கிய நோக்கிய பயணத்திற்கு தினசரி பலன் உங்களுக்கு பயன்படும், வார பலன் பயன்படும். கன்சிஸ்டண்ட்டான ஒரு நல்ல மனது, குளுமையான மனது. ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா ஜெயிச்சாச்சு. நம்ம மனசில் ஒரு இலக்கு இருக்குது. பழனி போக போகிறேன், எவ்வளோ தடை இருந்தாலும் பழனி போகிற நிறுத்துவோம், நான் திரும்பி வருவேனா? யோசிச்சு பாருங்க. நான் கோயம்புத்தூர் இருக்கேன், இப்போ நான் பழனி போகணும் முடிவு பண்ணிட்டேன். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, பாதி தூரம் போயிட்டேன், திரும்பி வருவேனா? போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி இலக்கை நோக்கிய பயணத்தில் என்ன நடந்தாலும் அந்த இலக்கை அடையலாம் நீங்கள் நம்பினீங்கனால் நீங்கள் உலக கோடீஸ்வரர் ஒருவராகலாம். அதுதான் இந்த புஷ் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அடுத்த பயன் நண்பர்களே, இதில் அந்த திருமண வாழ்க்கை, கணவன் மனை ஒற்றுமை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது எப்படி? சூரியன்கிட்ட சனி அஸ்தமனம் ஆகிட்டான். இந்த உத்திரட்டா நட்சத்திரத்தில் சனி தன் சொந்த சாரம், ராகு தன் சொந்த சாரம், குரு தன் சொந்த சாரம், இந்த மாதிரி சொந்த சாரங்கள்.
அந்த உத்திரட்டா நட்சத்திரத்தில் சூரியன் சனியை கிராஸ் பண்ணுறான். இப்போ நான் இருக்கேன் உத்திரட்டாதி, அந்த என்னுடைய 1வது பாசாரத்துலேருந்து 2வது பாசாரத்துக்கு இப்போது சனி போயிட்டார். உத்திரட்டா 2வது பாசாரத்தில் இந்த என்னுடைய நட்சத்திரத்தை மேலேயே அவர் கிராஸ் ஆகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்பு மனசும் கொஞ்சம் கிராக் ஆகுது. ஆனால் மன தெளிவாக இருக்கிறது அப்படி ஆகாது. மன தெளிவில்லாதவங்களுக்கு அப்படி ஆகும். பெருத்த வெற்றி கிடைக்கும். வைரம் போல் நாம் பட்டை திட்டப்பட்டு ஜொலிப்போம். மீனராசிக்கு. இப்போ கன்னிராசிக்கு எப்படி? அது 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் சூரியனும் ஒன்று சேர்றதுனால ஒரு மயிரும் ஆப்பறதில்லை. காரணம் அங்கே சுக்கிரன் உச்சம். 9க்கும் 2க்கு அதிபதி. செல்வன், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, திருமண வாழ்க்கை, அந்த காதல் மிகுந்த திருமண வாழ்க்கை அட்டகாசமாக இருக்கும். திறமை, புத்திசாலித்தனம் 9க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில். நீங்கள் யோசிக்கிறதை உங்களால் அடைய முடியும். எக்ஸ்ட்ராடினரி, லவ்லி, ராயல், சக்ஸஸ்ஃபுல், கிரேட், ட்ரீமி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு வாரத்தில் திட்டம் போட்டு நீங்கள் அடையணும்னா அடைஞ்சிடலாம். அப்போ 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ள சம்திங் நீங்கள் ஏதாச்சும் டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடைஞ்சிடலாம். அதை நோக்கி அடையிறதுக்கான வழி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு திணறலாக இருக்குதுன்னா ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். ஜாதகத்துக்கு தப்பாக இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஆனால் யூ ஹேஸ் டு பே. எனக்கு டைம் இல்லை, ஃப்ரீயாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் 10 மடங்கு இந்த வருஷம் ஜெயிச்சாகணும். அடுத்த வருஷத்தில் 100 to 50 to 100 இயர்ஸ் லைஃப்பை நான் தேடி ஆகணும். இன்னொரு 50 இயர்ஸுக்கு இருக்கிறக்கு என்னுடைய நான் பார்க்கணும், நிறைய சாதிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு உற்சாகம் வந்துடும். மனதை உற்சாகம் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனைவி காலில் விழுங்கள், உங்கள் கணவன் காலில் விழுங்கள், உங்கள் குழந்தைகள் காலில் விழுங்கள், கெஞ்சுங்கள், கதறுங்கள். ஒற்றுமையாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றிகரமாக இருக்கலாம். கெஞ்சி குடும்ப ஒற்றுமையை கொண்டுட்டு வாங்க, நீங்கள் ஜெயிச்சாச்சு. தெரியுமா? ஸோ இங்கே எங்கே ஒற்றுமையிலேயே அங்கே தான் நான் தோற்று பாருங்கள். ஒற்றுமையை உருவாக்குங்கள். உங்கள் திறமை ஜெயிக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரியாக தொழில் ஸ்தானத்தில் குரு தொழிலில் ஒரு சின்ன பலவீனத்தை தர்றான், ஒரு நம்பிக்கையின்மையை தர்றான். ஒன்றும் பயமில்லை. தொழில் சார்ந்த குரு சாரத்தில் இருக்கான், இருந்துட்டு போகிறான். உங்களுடைய பாகிஸ்தான சுக்கன் உச்சம், லாபஸ்தான சந்திரன் 5லேருந்து அப்படியே 7 வரைக்கும் தான் போயிட்டுருக்கான். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆல் ஒர்க்கிங் டே எக்ஸலன்ட் இன் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லலாம். தொழிலில் வெற்றி அடைந்து தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த வாரத்தில் தொழில் விருத்திங்கிறது நன்றாக இருக்குது. ஏன்னா அந்த குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவன் அங்கே தான் இருக்க போகிறான். ஸோ நீங்கள் கவனமாக தொழில் எடுத்துகிட்டு போகிறபோது நீங்கள் ஜெயிச்சிடலாம். 10ல் குரு இருந்தபோது சிவபெருமானே வாழ வழியெல்லாம் திண்டாடி போயிட்டாராம். சிவபெருமானே வாழ வழியெல்லாம் திண்டாடி போனாராம். அப்போ உங்களுக்கு 10ல் குருங்கிறதுக்காக அந்த ஒரு கிரகத்தினால அப்படி ஆகும் நம்பாதீங்க. அதுபோல் பாக்கி கிரகங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு யூ கேன் ட்ராவல். மனதை தெளிவுபடுத்தி கொண்டு நீங்கள் தொடர்ந்து போங்கள். இன்பகரமான நட்பு, கணவன் மனைவி வாழ்க்கை, ஒரு திறமையில் ஜெயிக்கிறவன் தன்மை இருக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து அஸ்ட்ராலஜியில் பாருங்கள், எனக்கு மெயில் பண்ணுங்கள். நாம் பிளான் பண்ணலாம். இந்த வருஷத்தில் 10 மடங்கு ஜெயிக்க முடியும் வச்சுக்க. இலக்கை நிர்ணயிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் எந்த இலக்கை அடையலாம். இப்போ ராஜீவ்னு ஒருத்தருடைய ஜாதகம், அவர் குரு திசையில் சனி பித்தில் குரு அந்தத்தில் இருக்கார். நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு ராயல் லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க. அதன் பிறகு சனி அந்தரம். இந்த நவம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னால் உங்களால் ஒரு 15லேருந்து 25 மில்லியன் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறேன். ட்ரை பண்ணலாம், பிளான் பண்ணலாம், அதை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாங்கள் போகிறோம். அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் பண்ணுறோம். அந்த பிளானில் வெற்றி அடைகிறோம். அது சாத்தியம். வெறும் பணம் மட்டும் நம் இலக்கல்ல. நம்ம இலக்கு நிம்மதி, நம்ம இலக்கு சந்தோஷம், நம்ம இலக்கு வெற்றி. வெற்றிக்கு பின்னால் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. வெற்றிக்கு பின்னால் அன்பு இருக்குது, இன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி அறிவு இருக்குது, நிம்மதி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, செல்வம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. வெற்றிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. எங்கள் அப்பா எனக்கு வெற்றிவேல்னு பேர் வச்சிட்டார், அன்றைக்கே ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதான். அந்த வெற்றிங்கிற வார்த்தை அதை இலக்காக வைத்து கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நல்லா பிளான் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக லைஃப் எடுத்துகிட்டு போங்க. பியூட்டிஃபுல் லைஃப் சாத்தியம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் என் வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து நம்பிக்கை பெறுங்கள். எனக்கு நெகட்டிவே சொல்லின்னு சொல்லாதீங்க. நெகட்டிவ் சொல்லினா போது நான் நெகட்டிவாக ஏதாவது சொன்னால் உங்களுடைய ஆள் மனது போயிடும். உண்மையாலுமே அது நடந்துடும். அதற்கு பதிலாக பாசிட்டிவாக பேசுவோம், பிளான் பண்ணுவோம். நெகட்டிவாக இருக்க காலத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். ஜாக்கிரதையாக இருங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். இதில் ஜாக்கிரதையாக இருக்க கன்னிராசிக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கேரி அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல். வார கடைசியில் சந்திராஷ்டம் வருது, சனிங்காயில் கூலாக இருங்க. அதுக்கு தினசரி பலன் தருவேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை இருக்கும். நன்றி நண்பர்களே.